ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான கலிங்கா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். துர்வா வாயு டைரக்ட் பண்ணி லீட் ரோல்ல நடிச்சிருக்க இந்த படத்துல பிரக்யா, அடைக்கலம் நரேன், தனிக்கல பரணி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியா இருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 56 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகனான லிங்கா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனா கலிங்கா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. இதை பத்தியும் கவலைப்படாம குடிச்சிட்டு ஊரு சுத்திட்டு வர ஒரு நபரா இருக்காரு. லிங்கா பட்டு அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. வில்லேஜ் ஹெட்டுடைய பிரதரான பாலி அப்படின்றவரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது பட்டுவை அடையணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதனால இவங்களுடைய லவ்ல சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. லிங்கா பட்டுவை திருமணம் செய்யணும் அப்படின்னா இவங்க குடும்ப கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. ஹீரோ அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு, இறுதியில பட்டுவை கரம் பிடிச்சாரா, அந்த வில்லேஜ் சுத்தி நடக்கிற அமனுஷமான சம்பவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அனாலிசிஸ் இதை பார்த்துடலாம். துருவா பாத்தீங்கன்னா இந்த படத்துல மல்டிபிள் ரோல்ஸ் நடிச்சிருப்பாரு. எல்லா ரோல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்திருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராவாவும் இன்டென்ஸாவும் இருந்தது பார்க்கறதுக்கு. பிரக்யா அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அடைக்கலம் நரேன், சஞ்சய் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாங்க. வில்லன் ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜ் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் வந்து வச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணாங்க. இந்த படத்துல அங்கங்க ஒரு சீக்வன்ஸ் வந்து நல்லா இருக்குமே தவிர மொத்தமா ஒரு படமா பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. இருந்தாலுமே நரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்துல லாஜிக்கல் லூப்போல்ஸ் அங்கங்க இருக்கதான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கலிங்கா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.